ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ரமண பகவானுடைய திரு அனுகிரகத்தினால் ரமண திருவிளையாடல் திரட்டு இன்றைக்கி சிவன் சொத்து அப்படிங்கிற தலைப்பில் ஒரு திருவிளையாடல். ஒரு நாள் ராத்திரி விரூபாக்ஷ குகைக்கு சாது ஒருத்தர் வந்திருந்தார். அந்த சாது அது வரைக்கும் வந்தது கிடையாது, யாரும் பார்த்தது கிடையாது. அவரோ ஒருத்தர். அவர் என்ன பண்ணார், ஒரு 4-5 பொட்டலங்கள்லாம் அந்த செவுத்தில் பேரப்பட் வாலில் வச்சுட்டு போயிட்டார். வச்சுட்டு எங்கேயோ இறங்கி போயிட்டார். மனவாசி ராமசுவாமி ஐயர் எதேச்சும் அந்த பக்கம் வந்தவர் அந்த பொட்டலத்தை எடுத்து பார்த்தார், மோந்து பார்த்தார். அது பார்த்தா அது ஏதோ லாகிரி வஸ்து மாதிரி இருந்தது. அது கஞ்சாவாக இருக்கலாம். அந்த பொட்டலங்கள்லாம் பார்த்த உடனே இவருக்கு பயங்கர கோபம் வந்துடுது. அவர் பகவான்கிட்டே கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய ஆள். நீங்கள் தான் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பகவான்கிட்டே அவர் என்னத்தை சொல்கிறது இப்படிலாம் பேசுவார். வாசலில் ஒருத்தர் நிறுத்தும்போது நீ யாரையா நிறுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போனவர். கொஞ்சம் முன்கோபி. அவர் என்ன பண்ணார், இந்த கஞ்சா பொட்டலத்தெல்லாம் பார்த்த உடனே யார் இங்கே வச்சது, யாருக்காக கொண்டு வந்திருக்கா, இதெல்லாம் இங்கே கொண்டு வர ஐட்டமா அப்படி தூக்கி எரிஞ்சிட்டார். அது எங்கே போய் விழுந்ததோ எரிஞ்சிட்டார். பகவான் இதை பார்த்துட்டே இருக்கார். பார்த்துட்டே இருந்தவர் சொன்னார், இப்படிலாம் பண்ணப்படாது. சாதுக்கள் சொத்து அது. சாதுக்கள் பொல்லாப்பு எதுக்கு உனக்கு வேணுங்கிறவா உபயோகப்படுத்திக்கிறா. நீ ஏன் அவள் பொருளை போய் தூக்கி எறிஞ்ச? உன் பொருளை தூக்கி எறிஞ்சா அப்போ உனக்கு தெரியும். இது பகவான் சொன்னது. அன்னைக்கு ராத்திரி அவருடைய மனவாசி ராமசுவாமி ஐயருடைய அந்த வீட்டு சுவர் தன்னால் இடிஞ்சு விழுந்துருது. அதாவது ஒரு வினைக்கும் ஒரு எதிர் வினை உண்டு. அது அனுபவிச்சே ஆகணும். நம்ம நல்லதுக்கு செஞ்சேன், கெட்டதுக்கு செஞ்சேன், காரணம் 1008 சொல்லலாம். நமக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தா? இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா, பகவான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். இந்த பகவான் அப்படின்னு அந்த ஒரு பட்டத்தோடு வாழறதுன்றது ஒரு பெரிய கஷ்டம். அதுவும் ஒன்றும் தெரியாத மாதிரி சாதுவாக வரா. வந்தப்புறம் பகவானையே இவா தான் காப்பாற்றுற மாதிரி அவளுக்கு ஒரு மமத்தை வந்துடுறது. அதுதான் உண்மை. இல்லைன்னா அந்த அகம்பாவம் எப்படி வரும்? ரமணாசிரமத்தை உள்ள பகவான் இருக்கிற இடத்த உள்ள இதெல்லாம் வரலாம், இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்றத பகவான் பார்த்துப்பார். நான் யார் அதை அந்த இதை அந்த 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 அத்தாரிட்டி யார் கொடுத்தா? நானாக எடுத்துக்கிறது. ஐ ஸ்நாச் தி அத்தாரிட்டி. அதை கூடுதலாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது அத்தாரிட்டியை பகவான் பேரால். பகவான் சொல்கிறார், சாதுக்கள் பொல்லாப்போ உனக்கு எதுக்குங்கிறார். உன் பொருளை யாராவது தூக்கி போட்டால் என்ன ஆகும்? வீடு இடிஞ்சு விழுந்துருது. செவர் அப்படியே ஜடார்னு இடிஞ்சு, காரணமே தெரியல, நன்னா இருந்த செவர். இதை படித்ததிலிருந்து இதெல்லாம் பகவானுடைய இந்த திருவிளையாடல் மூலமாக சொல்லக்கூடிய கருத்துக்கள். நாம் அது மாதிரி பண்ணக்கூடாது. இது படித்த உடனே எனக்கு ஒரு சம்பவம் வந்தது. சாதுக்கள்லாம் எந்த ரூபத்தில் அவள் என்ன பண்ணுவா ஏது பண்ணுவா தெரியாது. அன்றைக்கி கூட யாரோ அவங்ககிட்ட சொன்னார், விசிறி சாமியார் ஸ்மோக் பண்ணுவாராமே அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ரமண மகர்ஷிகள் கூட பொடி போடுற பழக்கம் இருக்காமே, அவருக்கு இந்த பழக்கம் இருக்காமே, இந்த பழக்கம். அவளெல்லாம் நாம் உரசி பார்க்கறதுக்கே தகுதி கிடையாது நமக்கெல்லாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு அகம்பாவம், இந்த அகம்பாவம் வந்துருத்துனா இந்த ஆராய்ச்சி பண்ணுறது, தன்னை பெரிய ஆளாக வச்சுக்கிறது, நான் தான் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு நினைக்கிறது, அதுக்கெல்லாம் பகவான் ஒரு குட்டு விடுவார். அதாவது சத்யசாயி ஆர்கனைசேஷனில் என்னை நிறைய பேச கூப்பிடுவாள். ஹாஸ்யமாக நிறைய சம்பவங்கள் சொல்லி மணிக்கணக்கில் பேசுவேன். எல்லாரும் ஸ்பெல் பவுண்டாக இருக்கும்.
அன்னைக்கு என்னுடைய வீட்டம்மா அவள் எங்கேயுமே வரமாட்டா வெளியில். அவளை எப்படியோ கம்பல் பண்ணி கூப்பிட்டு போனேன். பார், நான் பேசுகிறத பார், எல்லோரும் எப்படி பாராட்டுறா பார். போய் உட்காண்டேன். என் கரெக்ட் டயத்தில் ஆரம்பித்து கரெக்ட் டயத்தில் முடிக்கணும் அப்படின்ற எண்ணம் உண்டு எனக்கு. அப்போ ஒருத்தர் வந்து காதில் சொன்னார், அடுத்த பேச்சாளர் வரல, கண்டினியூ பண்ணுங்க. நான் கண்டினியூ பண்ணேன். அதுக்குள்ளேயே அந்த பேச்சாளர் வந்துட்டார். அதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டு உட்காண்டிருக்கார் போல் இருக்கு. அவர் வந்து என்னுடைய ஒய்ஃபுக்கு பக்கத்தில் இருக்கார். அவர் வந்தாச்சு, அடுத்த பேச்சாளர் வந்தாச்சு, இவர்கிட்ட மைக்கை கொடுத்தாக்க அவ்வளோதான், மணிக்கணக்கில் பேசின்னு இருப்பார். என்னத்த அது, அறிவு வேண்டாம் அப்படின்னு திட்டுருக்கார். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும்போது அவருக்கு திக்குன்னு தூக்கி போட்டு, ஐயோ இந்த அம்மா பக்கத்தில் இருந்தார், இவரை பற்றி நம்ம இப்படி சொல்லிட்டோமே. என் ஒய்ஃப் அதை சொன்னான். அப்போ தான் நினச்சிட்டேன் நான், ஓ என்னுடைய அகங்காரத்துக்கு இது ஒரு சாட்டை அடி. தேங்க்யூ சாய்ராம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பகவான் அப்பப்போ நமக்கு உணர்த்துவார். அகம்பாவம், அதுவும் ஆன்மீக அகம்பாவம் மட்டும் வரவே கூடாது. தொடர்ந்து சிந்திப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.